Hi, hello viewers. Welcome to Max with our YouTube channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Fourier series half rangeோட next problem தான் பார்க்க போறோம். ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா find the Fourier cosine series as well as sine series of the function f of x is equal to pi minus x. So f of x is equal to pi minus x அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு cosine series கால்குலேட் பண்ண சொல்றாங்க as well as sine series கால்குலேட் பண்ண சொல்றாங்க in the interval 0 to pi. Okay, half range problem. So first of all, cosine series என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நோட் பண்ணிடலாம். ஒன் பை ஒன்னா கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ சொல்யூஷன் Fourier cosine series. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணலாம். Fourier cosine series f of x is equal to a0 by 2 plus sigma n is equal to 1 to infinity an into cos nx. Okay, so where a0 and an call it as equation number 1. So இதிலிருந்து a0 என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போறோம் as well as an என்ன அப்படிங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் a0 அப்படிங்கிறது a0 is equal to 2 divided by pi into integral 0 to pi just f of x into dx. Okay, இது a0. Then an is equal to 2 divided by pi into integral 0 to pi f of x into cos nx, f of x into cos nx dx. Okay, so ரெண்டு a0 ஓட வேல்யூ என்ன, an ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். Okay, now a0 is equal to 2 divided by pi into integral 0 to pi f of x ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க क्वेश्चनல pi minus x அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. Pi minus x into dx. Okay, next one we are going to integrate this one 2 divided by pi into ஸோ பையை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறப்போ பை டைம்ஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும். மைனஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 அப்படிங்கிற டேர்ம் கிடைச்சிடும். லிமிட் இஸ் 0 to pi. ஸோ நான் we are going to substitute the limit values. ஸோ எக்ஸுக்கு பதிலாக பை அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பைங்கிறப்போ பை இன்ட்டு பை பை ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைச்சிடும். 2 டிவைடட் பை பை இன்ட்டு பை ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்ஸ் அகைன் பை ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதில் பை ஸ்கொயர் அப்படிங்கிறது காமனான டேர்மாக இருக்குது. பை ஸ்கொயர் வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் பை ஸ்கொயர் டிவைடட் பை பை இன்ட்டு 1 மைனஸ் 1 பை 2ன்னு கிடைச்சிடும். 1 மைனஸ் 1 பை 2 1 அப்படி 1 மைனஸ் 1 பை 2ஓட வேல்யூ 1 பை 2 அப்படிங்கிறது தெரியும். ஸோ a0 ஈக்குவல் டு ஸோ ஒரு பையும் பை ஸ்கொயரில் ஒரு பையும் கேன்சல் ஆகிட்டது அப்படின்னா 2 டிவைடட் பை 2 இன்ட்டு பை இன்ட்டு 1 by 2ன்னு கிடைச்சிடும். 2 கெட்டிங் கேன்சல். ஸோ a0 ஈக்குவல் டு ஜஸ்ட் பை அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, தென் என்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். we are going to find the value of an. ஸோ என்னோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரியும். 2 by pi into integral 0 to pi f of x into cos nx dx, cos nx and dx. Okay, I'm going to substitute the corresponding values. 2 divided by pi into integral 0 to pi f of x க்கு பதிலாக pi minus x அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். given value cos nx into dx. ஸோ ஒன்ஸ் அகைன் integral u dv ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். integral u dv is equal to uv minus integral v du. ஸோ இதில் u எதை சூஸ் பண்ண போகிறோம், v எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு as usual லாஜிக் தான் ஹை லேட் அப்படிங்கிற லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம். இன்வர்ஸ், லாகரிதமிக், அரித்தமெட்டிக், ட்ரிக்னாமெட்ரிக், எக்ஸ்போனென்ஷியல் இதில் எது ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகுதோ அதுதான் யூவாக சூஸ் பண்ண போகிறோம். ஸோ u is equal to pi minus x அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண போகிறோம் அரித்தமெட்டிக். தென் dv is equal to cos nx into dx அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறோம். தென் du is equal to மைனஸ் dx அப்படின்னு கிடச்சிடும். தென் v is equal to இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா sin nx by n கிடச்சிடும். cos nx இன்டெகிரேட் பண்ணுறப்போ sin nx by n அப்படிங்கிற டேர்ம் கிடச்சிடும். Now we are going to substitute the value 2 divided by pi into uv. So u ஓட வேல்யூ pi minus x into sin nx by n, sin nx by n அப்படின்னு கிடைச்சிடும். லிமிட் இஸ் 0 to pi, அப்பர் லிமிட் pi, lower limit is 0 minus integral limit is 0 to pi v du. v is equal to sin nx by n into du minus dx அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 2 டிவைடட் பை பை இன்ட்டு
ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பை மைனஸ் பை ஜீரோன்னு கிடச்சிடும். சைன் என் பையோட வேல்யூ ஜீரோ. லோயர் லிமிட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சைன் ஜீரோட வேல்யூ ஒன்ஸ் அகைன் ஜீரோ. ஸோ இந்த டேர்ம் டோட்டலாக வேனிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே மைனஸ் டிஎக்ஸ் இருக்குது. மைனஸை காமன் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, நோ ப்ராப்ளம். 1/n அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். 1/n அப்படிங்கிற டேர்மை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் டேர்ம் 0 to பை sin nx into dx அப்படின்னு கிடச்சிடும். sin nx into dx. ஓகே ஓகே, ஸோ இதில் இருந்து நெக்ஸ்ட்டு sin nx இன்டெகிரேட் பண்ண போகிறோம். sin nx இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் காஸ் nx அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2 divided by பை இன்ட்டு, ஸோ n அப்படிங்கிற டைமே காமனாக வெளியில் எடுத்துடலாம். n பை sin nx இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் nx பை n அப்படின்னு கிடச்சிடும். லிமிட் வேல்யூ 0 to பை கிடச்சிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் n அப்படிங்கிற டேர்ம் கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடச்சிடும்? 2 divided by பை இன்ட்டு n ஸ்கொயர்ட் அப்படிங்கிற டேர்ம் கிடச்சிடும். ஓகே ஓகே, ஈவன் மைனஸுமே வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் டேர்ம் காஸ் nx அப்படிங்கிற டேர்ம் கிடைக்கும். லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா காஸ் n பை மைனஸ் காஸ் 0 அப்படிங்கிற டேர்ம் கிடச்சிடும். ஓகே ஓகே, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? மைனஸ் 2 divided by பை இன்ட்டு n ஸ்கொயர் cos n பையோட வேல்யூ மைனஸ் 1 ஹோல் பவர் n, மைனஸ் 1 ஹோல் பவர் n மைனஸ் 1 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ ஃபர்தராக an is equal to minus 2 divided by pi into n square minus 1 whole power n minus 1 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ ஒன்ஸ் அகைன் we are going to get the two cases. சப்போஸ் கேஸ் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n is equal to ஆட் ஆயிருந்தால் என்ன நடக்குது? ஆட் ஆயிருந்தது அப்படின்னா மைனஸ் 1 ஹோல் பவர் ஆட் டேர்ம் ஒன்ஸ் அகைன் மைனஸ் 1 கிடச்சிடும். மைனஸ் 1 மைனஸ் 2 கிடச்சிடும். மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 2 அப்படின்னு கிடச்சிடும். ப்ளஸ் 4 அப்படிங்கிற டேர்ம் கிடச்சிடும். சப்போஸ் ஈவனாக இருந்தது அப்படின்னா மைனஸ் 1 பவர் ஈவன் நம்பர் ஒன்ஸ் அகைன் ஈவன் நம்பர் அப்படிங்கிறப்ப மைனஸ் 1 பவர் ஈவன் நம்பர் ப்ளஸ் 1 ஆகிடும். 1 மைனஸ் 1 0 அப்படிங்கிற டேர்ம் கிடச்சிடும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் an is equal to, we are going to two cases. First is equal to 0 if n is even. ஸோ n அப்படிங்கிறது ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா இது ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா இந்த டேர்ம் ப்ளஸ் ஆகிடும். 1 ப்ளஸ் 1 கிடச்சிடும். ப்ளஸ் 1 மைனஸ் 1 0 ஆகிடும். சப்போஸ் n is add, சப்போஸ் if n is ஆடாக இருந்தது அப்படின்னா மைனஸ் 2 கிடச்சிடும். மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 4 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ ஆன்சர் ப்ளஸ் 4 டிவைடட் பை பை இன்ட்டு n ஸ்கொயர்ட் அப்படிங்கிற டேர்ம் கிடச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் we are going to apply this value in the equation number 1. a0ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணிட்டேன். a0 is equal to pi by 2 அப்படின்னு தெரியும். ஓகே, therefore Fourier cosine series, therefore Fourier cosine series, first ஃபார்முலா நோட் பண்ணிடுவோம். f of x is equal to a0 by 2 plus sigma n is equal to 1 to infinity an cos nx into, sorry, only cos nx. okay, so இது எதுக்கு மட்டும் valid அப்படின்னா only n is an odd term. odd termக்கு மட்டும்தான் இந்த function valid. okay, so f of x ஓட வேல்யூ என்னன்னு தெரியும்? pi minus x. a0 ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். pi by 2 அப்படிங்கிற வேல்யூ தெரியும். plus sigma n is equal to 1 to infinity a n ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும், பட் ஒன்லி ஃபார் ஆட் டேர்ம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 டிவைடட் பை பை இன்ட்டு n ஸ்கொயர்டுக்கு பதிலாக n எப்போ வேலிட்? ஒன்லி ஃபார் ஆட். தட் மீன்ஸ் we are going to write 2n minus 1 whole squared. n-க்கு பதிலாக 2n minus 1 எழுத போகிறோம், ஏன்னா ஆல்வேஸ் ஆட் டேர்ம். சிமிலர்லி ஃபார் cos nx ஆல்சோ cos 2n minus 1 into x. okay, so next we are going to further simplify this term. Pi minus x is equal to pi by 2 plus 4 pi அப்படிங்கிறது independent of n. n-க்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஸோ n அப்படிங்கிற டேர்ம் pi அப்படிங்கிற டேர்ம் வெளியில் எடுக்க போகிறோம். 4 divided by pi into, so next we are going to apply the value n is equal to 1. n is equal to 1 means cos 2n, that means 2 minus 1. 1 அப்படிங்கிற டேர்ம் கிடைக்க போகுது. ஸோ cos x அப்படின்னு கிடைச்சிடும். cos x divided by 1 squared. okay, then what about second term? Plus n is equal to 2. 4 minus 1 3. 3 ன்னு கிடைச்சிடும். ஸோ cos 3x by 3 squared அப்படின்னு கிடைச்சிடும். What about cos n is equal to 3? n is equal to 3 means 6 minus 1 5. That means cos 5x divided by 5 squared plus and so on. okay, so this is the answer. Problem over. not only problem over, இதில் டூ கேசஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கொசைன் சீரியஸ், another one வந்து சைன் சீரியஸ். ஸோ கொசைன் சீரியஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் we have to find
sine series. Okay, case number 2, same problem. Case number 2, Fourier sine series. Okay, Fourier sine series. First formula என்ன அப்படிங்கறத நோட் பண்ண போறோம். f of x is equal to sigma n is equal to 1 to infinity bn into sin nx. Okay, bn into sin nx. Call it as equation number 2. Okay, what about bn? Where bn is equal to 2 divided by pi into integral 0 to pi f of x into sin nx, f of x into sin nx dx. Now we are going to substitute the corresponding values. Okay, so next we are going to find the value of bn. 2 divided by pi into integral 0 to pi f of x is equal to pi minus x into sin nx dx. Okay, so once again integral u dv formula தான் substitute பண்ண போறோம். Okay, for rough work, integral of u dv is equal to uv minus integral v du. once again same logic, I late அப்படிங்கிற லாஜிக் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது எது ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகுதோ அதை யூஆ சூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரித்தமெட்டிக் தான், அதுக்கப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ u is equal to pi minus x, dv is equal to sin nx into dx. Okay, what about du? Du is equal to minus dx and v is equal to sin integrate பண்ணோம் அப்படின்னா just minus cos nx ன்னு கிடைச்சிடும். ஏன்னா integrate தான் பண்ண போறோம். minus cos nx by n அப்படின்னு கிடைச்சிடும். So next one, what about the value? 2 divided by pi into uv. Okay, pi minus x into v minus cos nx by n அப்படின்னு கிடைச்சிடும். லிமிட் வேல்யூ 0 to pi minus integral v du. v is equal to minus cos nx by n, then du is equal to minus dx. Okay, next we are going to further simplification. So this is equal to 2 divided by pi into, ஸோ நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பை மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக பைன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பை மைனஸ் பை 0 அப்படிங்கிறது கிடச்சிடும். 0 இன்ட்டு சம்திங் வாட் எவர் இட் மேபி 0 தான் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் ஒன் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா என்ன டேர்ம் கிடைக்குது அப்படின்னா பை அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகே, லோயர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் 0 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் பை இன்ட்டு மைனஸ் cos 0 அப்படின்னு கிடைச்சிடும். மைனஸ் cos 0 டிவைடட் பை n அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ மைனஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு தான் கிடைக்க போகுது. லிமிட் இஸ் 0 to pi. ஸோ ஒன்ஸ் அகைன் இன்டெக்ரல் 0 to pi cos ஓகே 1 by n cos nx into dx அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே ஓகே, வாட் அபவுட் திஸ் வேல்யூ? ஓகே, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு கிடச்சிடும். 2 டிவைடட் பை பை 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு கிடச்சிடும். காஸ் 0 வேல்யூ 1. ஸோ ஆன்சர் ஃபைனலாக என்ன கிடைக்க போகுது அப்படின்னா பை டிவைடட் பை n அப்படின்னு கிடச்சிடும். மைனஸ் 1 by n இன்ட்டு காஸ் nx இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா சைன் nx அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, சைன் nx by n அப்படிங்கிற டேர்ம் கிடச்சிடும். limit is 0 to pi. So what about the final answer? Sin n pi ஓட வேல்யூ 0, sin 0 ஓட வேல்யூ 0. ஸோ டோட்டலாக இந்த டேர்ம் வேனிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்க போகுது அப்படின்னா 2 டிவைடட் பை பை இன்ட்டு பை பை n அப்படின்னு கிடைச்சிடும். பை பை கட்டிங் கேன்சர். ஸோ therefore ஃபைனல் ஆன்சர் இஸ் 2 by n. ஸோ bn is equal to 2 by n அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதை ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா therefore Fourier sine series, therefore Fourier sine series. So formula already note பண்ணிருப்போம். once again formula note பண்ணிடலாம். f of x is equal to sigma n is equal to 1 to infinity bn sin nx. Okay, so value substitute பண்ணோம் அப்படின்னா f of x is equal to pi minus x. This is equal to sigma n is equal to 1 to infinity bn is equal to just 2 by n into sin nx.
ஓகே. ஸோ இங்கே எனக்கு பதிலாக 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்க போகுது அப்படின்னா sin nx by n கிடைச்சிடும். தட் மீன்ஸ் n is equal to 1 means sin x by 1 plus n is equal to 2 means sin 2x by 2 plus sin 3x by 3 plus and so on. Problem over. Thank you.